ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஃபகத் ஃபாசில் நடித்து வெளிவந்திருக்கிற ஆவேஷம் என்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலேஜ் படிக்கிற 3 பசங்க தங்களை கொடூரமாக ரேகிங் சேர்ந்த சீனியர்ஸை லோக்கல் ரவுடியை வச்சு பழிவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்படி அவங்களுக்கே பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வார வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். கேரளாவிலிருந்து பெங்களூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் பிபி, சாந்தன் மற்றும் அஜு சேர்றாங்க. இந்த 3 பேருமே அந்த காலேஜ் சீனியருங்களால் கொடூரமான ரேகிங்க்கு ஆளாறாங்க. அதனால அந்த சீனியர்ஸ் எப்படியாவது பழி வாங்கணும்னு உள்ளூர் தாத்தா யாரானு கிடைப்பாங்களான்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு மோசமான பார்களா தேடிட்டு போறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரங்கண்ணாவை பார்க்கறாங்க. அவனுக்கு நிறையவே ஆள்பலமும் செல்வாக்கும் இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ரங்கண்ணாவுக்கு இந்த பசங்களை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. ரங்கண்ணா வில்லனான கதையை அவனோட ஆளுங்க சொன்ன போது நம்புறதா வேணாமான்னு தெரியல. ஏன்னா அவன் கூட அடிதடிக்கு இவங்களையும் சேர்த்து அள்ளி போட்டுட்டு போகும்போதெல்லாம் கூட இருக்கவங்க தான் சண்டை போடுறாங்க. இவன் வெறி பிடிச்ச மாதிரி கத்துறதோட சரி, அவன் நிஜமாவே சண்டை போடுவானான்னு சந்தேகம் வந்தாலும் அவனோட மஜா பாட்டிங்களையும் ஃபாரின் சரக்குங்களையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 3 பேருக்குமே அவங்க படிக்கிற காலேஜில் ஒரு கெட்ட இமேஜ், பார்ட்டி சரக்குன்னு கூத்தடிச்சதால பரீட்சையில் வேற ஃபெயில் ஆகிறாங்க. அதனால காலேஜ் நிர்வாகம் வார்ன் பண்ணது அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரிய வருது. இதனால ரங்கண்ணாவோட ரிலேஷனை கட் பண்ணிட்டு படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ரங்கண்ணாவோ இவங்க மேல ரொம்ப அட்டாச் ஆகிட்டான். அதனால இவங்க அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியுமா? அதுக்கு முன்னே சீனியர்ஸை பழிவாங்க முடிஞ்சதா என்பது அந்த படத்தோட மீதி கதை. ரொமாஞ்சம் என்ற ஹாரர் படத்து மூலமா கலக்கலா அறிமுகமான இயக்குனர் ஜித்து மாதவன் இப்போ ஒரு மாறுபட்ட காமெடி ஆக்ஷனை கொடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் காலேஜ் ரேகிங் பசங்களோட சேட்டைன்னு போயிட்டு இருக்கும்போது ரங்கண்ணனோட கும்பல் உள்ள நுழைஞ்ச உடனே கலர்ஃபுல்லாகவும் பரபரப்பாகவும் மாறுது. ஆக்ஷன்லாம் விசில் அடிக்கிற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களுக்கு தேவையான விஷயம் இன்டர்வல் முன்னே நடக்கிற சம்பவத்திலே கிடைச்சிரும். செகண்ட் ஹாஃப்ல இந்த பசங்க ரங்கண்ணாவோட ஜாலியாக சுத்துறதை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தெரியும் போது படத்து பேர் சொல்ற விளையாட்டு வந்து சீரியஸ் ஆகணும். அதுக்கடுத்து கிளைமேக்ஸ் தூக்கி நிறுத்திடும். கன்னடம் கலந்து மலையாளம் பேசுகிற ரங்கண்ணன் இடத்துல ஃபகத் ஃபாசில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுற இந்த படத்தோட ஹைலைட்டு வழக்கமான ஸ்டைலெல்லாம் விட்டுட்டு கலர்ஃபுல்லான கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஃபாஃபா. பசங்க கிட்ட சிகரெட் பற்ற வைக்கிற இன்ட்ரோ சீனில் பறக்கிற விசில் சத்தம் கடைசி சீனில் அவர் பிளாக் ட்ரெஸ்ல வர வரைக்கும் நிற்கல. முதல் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வர அதே எனர்ஜி. ஒரு மாதிரி அதீத ஹைப்பரா இருக்கிற கேரக்டர்னால அடுத்த செகண்ட் என்ன செய்வாருன்னு நம்மளை எதிர்பார்க்க வைக்கிறாரு. அட்டகாசமான டைலாக் டெலிவரி, மாசான மேனரிசம் பாருங்க தெரியும். இந்த படத்தை பார்க்கும்போது மொழி நமக்கு அவசியப்படாது. வேணும்னா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. கேமர் ஹிப்ஸ்டர் யூடியூபரான மிதுன் ஜேஎஸ் ரோஷன் சானவாஸுக்கு முதல் படம் மாதிரியே தெரியாமல் நடிச்சிருக்காங்க. விசுவாசமான அம்பான் மாமாவா சஜின் கோபு. இவருக்கும் ஃபாகத்துக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் படத்தில் வர நிறைய காமெடிக்கு காரணம். இதில் கராத்தே பண்ற தாத்தா சூப்பர்னா பாஞ்சு அடிக்கிற 2 இந்திக்கார பசங்களும் சொல்லாமல் இருக்க முடியாது. சினிமாட்டோகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்ல கதையோட பிளெண்ட் ஆகி யூத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்கினஸை கொடுக்குது. ஓவரால் இந்த படம் ஃபாசிலோட அற்புதமான நடிப்பும் பிரில்லியண்டான கோரியோகிராஃப் பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸும் படத்துக்கு கூடவே ஒரு காமெடியும் இருக்குது. அதுக்கு மேலே ஃபாஃபாவோட ரசிகராக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.